எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பிறக்கப்படுது. அந்த தருணம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் மாதப்பிறப்பன்னைக்கு வரக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகள் தானுங்க. நம்ம பார்க்கக்கூடிய பலனெல்லாம் எப்படின்னா உள்ளது உள்ளபடி என்ன இருக்கோ அது துல்லியமாக சொல்லிவிடுவனுங்க. மிதுன ராசியாதிபதி புதன் மிதுன ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு வந்தாலும் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக குரு பகவானுடைய பார்வையில் 1 மாத காலம் இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் இந்த தருணம். ஜோதிடத்தில் கிரகங்கள் நீச்சமாக இருக்குது, பகையாக இருக்குது, ஆட்சியாக இருக்குது, மறைவு ஸ்தானம் இருக்குது, இதெல்லாம் கிடையாது. அதை விட சூட்சமங்கள் நிறையா இருக்குங்க. ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்கிறாருன்றதை விட யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு, சாரநாதர் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா, அந்த மாதிரி எடுத்து பலன் சொல்லணுங்க. அதுதான் முழுமையான சூட்சம ஜோதிடம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன், மிதுன ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி புதன், மிதுன ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் செவ்வாய் மிதுன ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் புதன் 6வது பாவகமான செவ்வாவுடைய வீட்டில் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சூரிய பகவானோட 1 மாத காலம் இருக்க போகிறார். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகப் போகுது. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாமே இந்த தருணத்தில் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து விலகப் போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சூரிய பகவான் மிதுன ராசி நண்பர்களுக்கு தகரியஸ்தானாதிபதியாக வருவார். வேறு எந்த ராசிக்குமே தகரியஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வரமாட்டார், மிதுன ராசி நண்பர்களுக்கு மட்டுமே. அதனாலவோ என்னவோ தெரியல, பொதுவாக இந்த மிதுன ராசி நண்பர்கள் ஒரு செயல் செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க, யோசனை பண்ண மாட்டாங்க. ஏமாந்து வந்தாலும் வருவாங்களே தவிர ஒருத்தர் ஏமாற்றி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை நிச்சயமாக அவங்களுக்கு இருக்காது. பெருசாக யாருடைய சப்போர்ட்டும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த பந்தமாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கை மாமன் மச்சான் 1000 பேர் இருந்தாலும் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் மேலுக்கு வந்தவங்க இந்த மிதுன ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். சூரிய பகவான் மிதுன ராசிக்கு 6வது பாவகத்தில் புதனோட சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை மட்டும் கிடையாது, சனி பகவானுடைய பார்வையிலையும் இந்த 2 கிரகங்களும் புதனாதித்ய யோகமாக இருந்து சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகர் அவதரித்த நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தில் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 3 நாள் சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரம் வாங்கி குரு பகவானுடைய பார்வையில் வரார். இங்கே எழுதியிருக்க பாருங்க, 1 முதல் 3 வரை விசாகம். அப்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு தங்கூட பிறந்த பிறப்பு அண்ணன் தம்பி அக்கா தங்கை அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். என் அண்ணங்கிட்ட பேசி 4 வருஷம் ஆகுதுங்க, அக்கா கிட்ட பேசி 3 வருஷம் ஆகுதுங்க. யாருக்கோ சண்டை சங்கடம், அது எங்களுக்கு சங்கடங்கள் வந்துருச்சுங்க, பிரச்சனைகள் வந்துருச்சுங்க, செய்யாத தப்புக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் நிச்சயம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். என் அண்ணங்கிட்ட 4 முறை 40 முறை நான் பேசிவிட்டேனுங்க, என்கிட்ட பேச மாட்டேன்றாரு. என் தங்கச்சிக்கிட்ட 4 முறை போய் நான் பேசிவிட்டேனுங்க, என்கிட்ட பேச மாட்டேன்றாரு. நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்தால் உங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் அதுவே அந்த செயல் செய்து வச்சிடாதுங்க. அதுக்கான உழைப்பை நம்ம போடணும், அதுக்கான முயற்சி எடுத்தால் தானங்க அது சக்ஸஸ் ஆகும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனே கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு உறவு முறை
சொந்த பந்தமாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அந்த பகைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இருக்கும். முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளும் இந்த 3 நாளில் நீங்கும். அதுபோக சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து சனி பகவானுடைய சாரத்தில் வரார். கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 3 to 17, அப்போது அந்த கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை சனி பகவானுடைய சாரத்தில், அதாவது தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு தானுங்க மிதுன ராசி நண்பர்களுக்கு. தொழில் காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். ஏற்கனவே சனி பகவான் கும்பத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் தொழில் காரகன் தனகாரகனுடைய சாரத்தில் வந்துக்கிட்டு இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தானுங்க சனி பகவான் இருக்கிறார். அப்போது அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் படுவதால் வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்புகள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஐடி நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும். சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எது எப்படி இருந்தாலும் வேலை வாய்ப்புகளில் மாற்றங்கள் வரக்கூடிய தருணமாக இருக்கும். காசு பணம் வெளியே கொடுத்துவிட்டனுங்க, வாங்க முடியலைங்க, வருமா வராதா, இந்த மன அழுத்தமே என்ன ஒரு வழி பண்ணிடுதுங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 17ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சமே கொண்டாந்து சேர்க்குற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தும். முயற்சி செய்து பாருங்கள். எத்தனையோ பேருக்கு சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு என்னடா நம்மளால் மட்டும் செய்யவே முடியலையே சுய தொழில், நம்மளால் முடியுமா முடியாதான்ற ஆதங்கமும் இருக்கும். ஆசை இருந்தாலும் சரி அல்லது ஆதங்கமாக இருந்தாலும் சரி 100% இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 17ஆம் தேதிக்குள்ளார வரக்கூடிய கிரக அமைப்புகள் 100% உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமான தருணத்தை பொருளாதார ரீதியிலையும் வேலை வாய்ப்பையும் கொடுக்கும்ன்றதுக்கு இன்னொரு ஆதாரமும் சொல்கிறேனுங்க. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மிதுன ராசி நண்பர்களே முழுமையாக மிதுன ராசியை பார்க்கக்கூடிய தருணம் 17ஆம் தேதி வரை. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி வரை சுக்கிரனுடைய பார்வை முழுமையாக நம்ம மிதுன ராசி மேலே படும். ஏற்கனவே குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்காங்க. குருவுடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் குருவும். இந்த கிரக பரிவர்த்தனையே மிதுனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனாலும் சுக்கிர பகவானுடைய பார்வை, சுக்கிர பகவான் யாருடைய சாரத்தில் இருப்பார் அப்படின்னா தன்னுடைய சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய போராடம் நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரம். அப்போ போராட நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணம் உண்மையிலே மிக மிக சிறப்பாக இருக்கும். இதனால தான் வெளிநாடு போகிற சந்தர்ப்பம் ஏற்படும் சொல்கிறதுக்கான காரணமும் இது தானுங்க. அதுபோக ஒரு சில நண்பர்களுக்கு திருமணத்தில் பலவிதமான தடைகள் இருக்கும். பரிசு போகிற நேரத்தில் பாதியில் நின்றுடுச்சிங்க, கை நினைக்கிற நேரத்தில் கத்தரிச்சிட்டு போயிடுச்சிங்க, அட கல்யாணம் செஞ்சுக்கிட்டனுங்க, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பரசம் போட்டு பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டனுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி டைவர்ஸ் ஆகி போச்சுங்க. இந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் இருக்குது அப்படின்னா திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் திருமண ஸ்தானத்தில் இருந்து நம்ம ராசியை பார்ப்பதால் திருமணத்தில் ஏற்படக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். குரு பகவான் 12ல் மறைஞ்சிருக்கிறாரே சார், குரு பார்வையே இல்லாமல் இருக்கே சார், இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடை நீங்குன்னு சொல்கிறீங்களே சார், எந்த வகையில் சார் நியாயம்? தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு இருக்கிறார். குரு ஐனசுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 12வது பாவகத்தில் இருக்கிறாரு. குருவுடைய வீட்டில் சுக்கிர பகவான் இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகணும்னா குரு பலன் வரணுங்க, குரு பலன் வராமல் கல்யாணம் பண்ண முடியாது. அவங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்திலேயோ 5வது பாவகத்திலேயோ 7வது பாவகத்திலேயோ 9வது பாவகத்திலேயோ 11வது பாவகத்திலேயோ குரு இருக்கணும். அதுதான் குரு பலன். அப்படி இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க. எத்தனை பேருங்க குரு பலன் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க? 9ல் குரு வந்தும்
திருமணம் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் எவ்வளையோ பேர் இருக்காங்க. குருவுடைய பார்வை அதை விட கல்யாணக்காரகனுடைய பார்வை படணுங்க. அப்படி கல்யாணக்காரகனுடைய பார்வை படும் பொழுது தான் நமக்கு அந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்யாண தடையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். பொதுவாகவே என்னதான் சொத்து சுகம் நம்ம வச்சுருந்தாலும் மன வாழ்க்கை மட்டும் சரியான நேரத்தில் அமையலைன்னு வச்சுக்கோங்களேன், வாழக்கூடிய வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போய்டும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். அதுவும் சூரிய பகவான் புதனுடைய சாரத்துக்கு வருவார் பாருங்கள். 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 17ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை புதனுடைய சாரத்தில் கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதனுடைய சாரம் உத்திஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரங்க. அது உத்திஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம். அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், அவரும் அதே நட்சத்திரத்தில் இருப்பானா, அஸ்தமனம் ஆக மாட்டார். அப்போ குரு பகவானுடைய பார்வைப்படுவதால் பிரமாதமான ஒரு நேரம், வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போது? கார்த்திகை மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு. சில பேருக்கு வாகன யோகம் ஏற்படும், சில பேருக்கு மண்மனை யோகம் ஏற்படும். ஏன்னா இப்போ மிதுன ராசினா ஒரு 13 கோடி பேர் பிறந்திருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒன்று தான் நடக்கும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வாகனம் தேவைப்படும், ஒரு சிலருக்கு மண்மனை தேவைப்படும், ஒரு சிலருக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணால் போதுமையா. நான் நடந்து போய்விட்டேனுங்க, சைக்கிள்லேயும் போயிட்டுனுங்க, கார்லேயும் போயிட்டுனுங்க, ஃப்ளைட்லேயும் போயிட்டுனுங்க, எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் நான் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டியது இல்லை, எனக்கு தேவை நிம்மதி. அப்படி சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் 17 தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளார நிம்மதியை கொடுத்துரும். இல்லை சாமி, இன்னும் நான் எதையுமே அனுபவிக்கலைங்க, இது வரைக்கும் நான் பைக்கையும் வாங்கினதில்லைங்க, காரும் வாங்கினதில்லைங்க, ஃப்ளைட்லேயும் நான் போனதில்லைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். தகரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குருவுடைய பார்வை வாங்கி, சனி பகவானுடைய பார்வை வாங்கி, கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சுபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிற தருணத்தில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். கார்த்திகை மாதம் 17 தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 30 தேதி வரை நீங்கள் சந்தோஷப்படணுன்றதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்லலைங்க. இங்கிட்ட ஆதாரபூர்வமாக எழுதி வச்சிருக்கிறேனுங்க, உள்ளது உள்ளபடின்னு சொல்லியிருக்கிறேனுங்க. 1லிருந்து 3 வரை விசாக நட்சத்திரமும், 3லிருந்து 17 வரைக்கும் அனுச நட்சத்திரமும், அதன் பிறகு வரக்கூடிய 17லிருந்து 30 வரை கேட்டை நட்சத்திரமும். இந்த அமைப்புகளால் இந்த சூழல் நிச்சயமாக மிதுனராசி நண்பர்களுக்கு வரும், வந்தே தீரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சனி பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வர்றது தவறு அப்படின்னாலும் சனி பகவான் சூரியனுடைய வீட்டையும் பார்க்குறாரு, சூரியன் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு, சூரியனுக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு. எத்தனை தேதியிலிருந்து? 3ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை. சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுவதால் அது சாதகமான ஒரு யோகமாக மாறுங்க. இந்த பிரபஞ்சம் மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல அனுகூலம் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் தரதானங்க போகுது. பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் உங்களுடைய சொந்த சௌகரியம். பிறக்கும்போது எல்லாமே யாரும் எடுத்துகிட்டு வரதில்லைங்க, வளர தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்துக்கிறாங்க. அப்போது ஒரு செயல் நம்ம செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான தருணத்தை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கணுங்க. நினச்ச நேரத்தில் நம்ம வீடு கட்டிட முடியாது. நினச்சவங்க எல்லாமே பெரிய படிப்பு படிச்சுவிட்டு பெரிய உத்தியோகத்தில் உட்காந்துக்கிட முடியாது. நம்ம தலையில் எழுதியிருக்கணும், சரியா? விதின்னு ஒன்று இருக்கணும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான மாற்றங்களையும், 3ஆம் தேதியிலிருந்து 17 வரைக்கும் ஒரு மாதிரியான மாற்றங்களும், 17லிருந்து 30 வரைக்கும் பிரமாதமான ஒரு யோகம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. முயற்சி பண்ணுங்க. முயற்சியே பண்ணாமல் நடக்கலை, எனக்கு இந்த பிரபஞ்சம் தரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்புங்க. முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வருவீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா பாதகமாக இருந்ததான்றது அனுபவித்து சொல்லுங்கள்.
மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.